இந்த மிரட்டல் உருட்டல் இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் இது இல்லை. அதுக்காக இந்த மிரட்டல் உருட்டல் இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் இது இல்லை. அதுக்காக ஆனா இன்டைரக்டா இன்னைக்கு எஸ்பிக்கு இந்த ஊர் எம்எல்ஏ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் வந்து கருப்பு கொடி காட்டுறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால போலீஸ் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஆனா அந்த 15 லட்சம் ரூபாய் 5,000 ரூபாய் 15,05,000 ரூபாய் சாப்பிட்டுக்கிறாங்க. 15,05,000 ரூபாய் அரவிந்த் கவுடா அப்படின்றவருக்கு டெண்டர் விட்டுக்கிறது ஆர்டிஐல ரெசல்யூஷன் புக்ல எங்க கிட்ட இன்னைக்கு இருக்கு. தேவைப்பட்டால் டெல்லி போய் அங்க பிரின்சிபல் செக்ரட்டரிய பார்த்து கவர்மெண்ட்டை பார்த்து பேசுற ஒரு வேலை கூட சேவ் கேஜிஎஃப் வந்து செய்யும்ன்றது ஒண்ணு. அடுத்த கட்டம் என்னன்னா, இந்த அன்ஆத்தரைஸ்ட் எவன் லைன்ல இருக்கிறானோ அவனெல்லாம் காலி பண்ணிட்டோம், நாங்க ஏன் இன்னைக்கு சைன் பண்ணோம் அப்படின்ற ஒரு கருத்து எங்களுக்கு சிலர்கிட்ட வெளிப்பட்டுச்சு. இன்னொரு இடத்துல என்ன வெளிப்படுதுன்னா, எங்களுக்கு ஆல்ரெடி பட்டா குத்துட்டுக்கிறாங்க, நாங்க ஏன் சைன் பண்ணோம் அப்படின்னு சில வீட்டுங்களில் வித்துட்டுக்கிறாங்க, எங்களுக்கு சேல் ஆயிட்டுக்குது, நாங்க ஏன் சைன் பண்ணோம் அப்படின்றது ஒண்ணு. இன்னொரு பக்கம் ரியாக்ஷன் பண்ணும்போது என்ன வருதுன்னா, வெறும் கோர்ட்டுன்னு போயின்னுக்கிறாங்க, என்னைக்கு முடியும், இது ஒன்றும் ஆகாது, இப்படியே போயிருந்தா நாங்க என்ன சாவுறதா அப்படின்ற ஒரு இது. ஆனா தெளிவாவே மைனிங் பகுதியில இந்த வீடு நம்மளுக்கு ஏன் சொந்தமாகணும், எதுக்காக சொந்தமாகணுன்ற அந்த சாதாரண பேசிக் அவேர்னஸ் வந்து இன்னைக்கு இல்லை அப்படின்னு. சேவ் கேஜிஎஃப் வந்து ஒரு கான்செப்ட் மேல நம்ம கரெக்டா நிக்கிறோம். அது என்ன கான்செப்ட்னா, கோர்ட் சொல்லிடுச்சு, இந்த வீடுகளை ஒரு ரெக்கமெண்ட் பண்ணிச்சு, அதுல ஆன் ரோல்ல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த இதுலயே காசு பிடிச்சிக்கின்னு சேல் பண்றது, விஆர்எஸ் எக்ஸ் எம்ப்ளாயிஸ்ங்களுக்கு அதே ஸ்லாப் வச்சு வீடு கொடுக்கறது. இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுல யாராவது தொழிலாளியினுடைய பிள்ளைகள் அவங்க யாராவது படிச்சுட்டு நாளைக்கு ஏதோ ஒரு பில்டிங் வேணும், இடம் வேணும், நாங்க ஏதோ ஒரு சின்ன சிறு தொழில் பண்ணி பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதுல கொடுக்கணும், நல்லா இருக்குது. பட் என்னன்னா, இது 2007 கேபினெட் முடிவு பண்ணிடுச்சு, ஆமா இதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அமுல்படுத்துறதுக்கு இவ்வளவு நாள் இழுத்துன்னு போறான். அதுல இன்னைக்கு நகர சபையில விவாதம் நடக்குது. விவாதம் என்ன நடக்குது அப்படின்னு வரும்போது, இவங்களுக்கு இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குது, கவர்மெண்ட் கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை உடைத்தடிற வேலையை சேவ் கேஜிஎஃப் செய்யணும். 3,500 தொழிலாளர்களுக்கு வீடுகளை கொடுத்துட்டா அடுத்து பிஜிஎம்எல் ஹவுஸ் பிரச்சனையே இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அவங்க நினைச்சுனுங்கிறாங்க. அது வெறும் அவங்களுக்கு பட்டா கொடுத்துறதுனாலயோ அவங்களோட பிரச்சனையை தீர்த்துறதுனாலயோ இந்த மைன்ஸ் பிரச்சனை வீடு பிரச்சனை எண்ட் ஆகுறது இல்லை. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கிளாஸ் 1ல இருக்கிறது இவங்களுது 3,500, கிளாஸ் 2ல இருக்கிறது எக்ஸ் எம்ப்ளாயிஸ் விஆர்எஸ் கொடுத்துக்கிறவங்களுது, கிளாஸ் 4ல இருக்கிறது யாராவது தொழிலாளி பிள்ளைகள் நீடி வந்து கேட்டா கூட கொடுக்கணும்ன்றது. அதனால அந்த 10,000 வீடுகள் இன்னைக்கு அன்ஆத்தரைஸ்டா கட்டினுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது, இன்னைக்கு இந்த நாட்டுல யாரு அவன் ஓட்டரு, இந்த நாட்டுல பிறந்தவன், அவனுக்கு கூட வீடு சொந்தமாக்கணும்ன்றது கூட சேவ் கேஜிஎஃப் கான்செப்ட். பிரித்து ஆளுகின்ற இது நம்ம கிட்ட இல்ல. யார் இந்த ஊர்ல குடிமகனா வாழ்ந்துக்கிறான், அவன் யாரு, நம்ம அப்பா குடும்பமா இருக்கும், நம்ம அம்மா குடும்பமா இருக்கும், நம்ம சொந்தமா இருக்கும், அவனை ஏன் காலி பண்ணணும் அப்படின்னும் போது அவனுக்கு கூட ஒரு ஸ்லாபை பிக்ஸ் பண்ணி அந்த வீடுகளை அவங்களுக்கு ஒப்படைக்கணும்ன்ற மிகப்பெரிய கோரிக்கை நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இந்த விஷயங்களை ஜனங்களுக்கு கரெக்டா போய் நம்ம விஷயத்த ரீச் பண்ணோம்னா கண்டிப்பா புத்திச்சல் போல வந்து ஒரு இது வந்து பண்ணுவாங்க. வெறும் சிக்னேச்சர் கேம்பெயினை கம்ப்ளீட் பண்றதுனால மட்டும் இந்த பிரச்சனை சேராது. இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நம்ம கொண்டு வர முறை. இதை மத்திய அரசுக்கு சப்மிட் பண்றோம். இந்த ஊரினுடைய எம்பி இதுக்கு அவர் சப்போர்ட் ஆக்குறாரு, இந்த சிக்னேச்சர் கேம்பெயின் விஷயத்துக்கு அவர் இருக்கிறார். அவரை நாம அழுத்தம் கொடுத்து தேவைப்பட்டால் டெல்லி போய் அங்க பிரின்சிபல் செக்ரட்டரிய பார்த்து கவர்மெண்ட்டை பார்த்து பேசுற ஒரு வேலை கூட சேவ் கேஜிஎஃப் வந்து செய்யும்ன்றது ஒண்ணு. அடுத்த கட்டம் என்னன்னா, போராட்ட முறைகள் கூட இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகும் அடுத்த கட்டம். அப்போ இந்த வீடுன்ற ஒரே ஒரு மையமான, இப்போ காமனா சைன் வாங்கிக்கிறோம்,
அப்புறம் அடுத்தடுத்த ஒரு பிரச்சனைகள் மீது தனித்து நாம சில வேற முறையான போராட்டங்களையோ அரசை வலியுறுத்துறதையோ நாம பண்ண வேண்டியது வரும். அதுக்காக இன்னைக்கு நம்மளுக்கு பூஸ்ட் ஆகிக்கிறது என்னன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்கிறது. அந்த வேலையை வந்து நாம இன்னைக்கு செய்யணும். இங்க ஒரு முடிவு எடுத்துட்டு நம்ம கூட்டத்துல கன்க்ளூட் பண்ணோம். இப்போ அன்பரசு சொல்லிட்டாரு, நாங்க ஈஸ்டருக்கு பிறகு எங்க சைடு நாங்க டேட் பிக்ஸ் பண்ணி பண்றோம்ட்டு. தம்பி அஜய் வந்து அதே மாதிரி அவங்க ஏரியால இல்ல நம்ம பண்ற இடத்துல எல்லாம் அவர் நம்மளோட பங்கேற்றாருன்னா அது ஒரு மிகப்பெரிய இது வரும். இங்க நம்ம மாடல் ஹவுஸ், சிவராஜ் நகர் மாடல் ஹவுஸ் சார் பூசாமி நகர்ல இருந்து நம்ம சண்முகம் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் எப்படி நம்ம பண்றது அப்படின்னு, நம்ம கார்த்திக்கு வந்து அவங்க சைடு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை இங்க நம்ம பிக்ஸ் பண்ணின்னு பண்ணோம். இந்த நிதின்னு அவர் ஒரு வார்த்தைய நம்ம செங்குட்டுவன் சார் சொன்னார். என்ன பண்றோம் நாமனா, நாம யாருக்கிட்டே வசூல் பண்றது இல்லை. இந்த இவ்வளவு நாள் 1 வருஷம் 1.5 வருஷம் இது ஓடி நிக்குது. ஆனா யாருக்கிட்டையும் போய் தனியா பார்த்து நீ இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லி வாங்காத ஒரு மக்கள் இயக்கம் இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்னு சொன்னா அது இல்லை. பல இதுல வந்து என்ன பண்றோம், நம்மளே 1000 ரூபாய் போட்டுக்கிறோம். ஒரு 30 பேர் 40 பேர் சேர்ந்து போடுறோம். ஒரு 40,000 ரூபாய் சேருது. அந்த பணத்தை ஒரு குறுகிய ஒரு ப்ரோக்ராமுக்கு நம்ம பண்ணின்னு போறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல கூட என்ன பண்ணனா, நம்மளுக்கு ஒரு ஆட்டாக்கு ஒரு 1500 ரூபாய் கேட்கறான். அந்த ஆஃப் டே நம்ம கூட சுத்துறதுக்கு செட்டுக்காரன் ஒரு 1500 ரூபாய் நம்மளுக்கு கேட்கறான். அப்போ ஒரு 3000 ரூபாய் தேவைப்படுது. அங்க ஒரு மினிமம் டீ காஃபி யாரா தண்ணி நடக்கிறோம் சுத்திடுது. அங்க ஏரியாக்காரு வாலண்டரியா கூட நிறைய பேர் தண்ணி வாங்கி கொடுத்துட்றாங்க, அவங்க ஜூஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்போ மினிமம் எக்ஸ்பென்ஸ் வந்து எல்லாம் பண்ணி கிண்ணி எல்லாம் பண்ணா கூட நம்மளுக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் ஒரு ஏரியாவில் ஒரு ஆட்டோ வச்சுக்கின்னு நம்ம பண்ணா அது வருது. அப்போ குறைந்தபட்ச நம்ம இவர் துணைத் தலைவர்கிட்ட கூட நான் தான் சொன்னேன், இந்த ப்ரொபோசல் கூட நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி குறைந்தபட்ச நம்மளுக்குள்ளே ஒரு கான்ட்ரிபியூஷனை போட்டுக்கின்னு இந்த ஒரு சிக்னேச்சர்ஸ்க்கு ஒரு 5000 ரூபாய் தான் ஆகுதுன்னு சொன்னா ஒரு மினிமம் நம்மளே வசூல் பண்ணிக்கின்னு நம்மளே இன்னும் ஒரு 4-5 ஏரியாலெல்லாம் போறது. சில ஏரியாவில் அவங்களே எல்லாம் வாலண்டரியா பண்ணி நாங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா அது இன்னும் நம்மளுக்கு இதுவாக. அதனால எங்கேயும் ஃபண்டுன்னு வரும்போது நம்ம எங்கேயும் போய் புக் போட்டோ இன்னொரு இடத்துல போய் வசூல் பண்ணியோ அந்த பணத்தை வச்சுக்கணும். இந்த மூமெண்ட் இல்லை, யாரும் வந்து கை நீட்டி இவர்கள் இங்க வசூல். நாங்க லைன்ல கிளியரா சொல்றோம், உங்களிடம் காசு கேட்கல, உங்ககிட்ட ஏதோ கொடுக்குறோம்ட்டு நாங்க வரல இப்படின்னா சொல்லிட்டு நம்ம மைக்ல சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட வெறும் நீ ஒரு சைன் போடப்பா, உங்ககிட்ட ஆதார் கார்டு கூட கொடுக்காத, ரேஷன் கார்டு கூட கொடுக்காத, எங்களுக்கு தேவை இந்த விஷயத்துக்காக நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ ஒரு சைன் மட்டும் போடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனஸ்டா நம்ம இன்னைக்கு அதை கொண்டு போயின்னுக்கிறோம். இதுதான் பைனான்ஸ் சொன்னது அவரு. அந்த மாதிரி வாலண்டரியா நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கின்னு இந்த ப்ரோக்ராமை நம்ம கண்டினியூ பண்ணலான்னு இவரு இந்த ராமகோட்டின்றது இந்த பொட்டேப்பள்ளி பார்டர்ல இந்த ராஜீவ்காந்தி லேஅவுட்டுக்கு அந்தாண்ட ஓரத்துல ஒரு கோயில் இருக்குது. அங்க சுமார் 1000கணக்கான காலையில இருந்து மறுநாள் ராவல்லாம் கூட அங்க இருக்கிறாங்க. நம்ம ஒரு டீம் அங்க போயிட்டா நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு அங்கேயே கிடைச்சிது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் வெறும் ஒரு பக்கம் பந்தல் போட்டுக்கிறாங்க, வெறும் சாப்பாடு போட்டுங்கிறாங்க அங்க. ஸோ அங்க நாம போய் அந்த பார்த்தா ஒரு 1000-1500 கையெழுத்தை வாங்க முடியும் அப்படின்றது அவர் சொல்லியிருக்கிறாரு. சாம்பியன் சைட்ல இருக்கிறவங்க, ஏன்னாக்கா மாரிக்குப்பம் குழு தலைவர் அப்படி இப்படி பண்ணி எல்லாம் பண்ணி முழுக்க அவருக்கு வலதுகரமா லெப்ட் ரைட்டு பலமா இருந்தது ஜிஎஸ்எஸ் மூர்த்தி, நம்ம தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீகுமார், இவங்கெல்லாம் அவரோட இருந்து அந்த இதை வந்து அவங்க ரொம்ப சக்சஸ் பண்ணிட்டாங்க. சாம்பியன் ரீப் சைடு ஆல்ரெடி நம்ம இவர் யூனியன் ஆஃபீஸ்ல ஒரு வாட்டி எல்லாம் பண்ணாரு. பிறகு அவர் எப்படி பண்ணலாம் அப்படின்றது கூட ஒரு விஷயத்த சொல்லிட்டாக்கா. இப்போ நான் சொன்ன இந்த 2 சப்ஜெக்ட் மேலே மட்டும், ஒன்று சிம்பிள் கான்ட்ரிபியூஷன், 2வது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம பண்ணுறதுன்னு ஈஸ்டர் அன்னைக்கு தவிர்த்தலான்ட்டு நினைக்கிறேன் நான். அது இல்லை அன்னைக்கு எங்கன்னா பண்ண முடியுமான்றத நீங்கள் பண்ணோன்னு. முக்கியமாக இன்னொன்று, திங்கட்கிழமை எல்லாரும் எவ்வளோ பேரால வர முடியுமோ கோலார் டிசிஏ சந்திக்கிறதுக்கு மண்டே நம்ம கோலாருக்கு போகணும். இன்னைக்கு கேஜிஎஃப்ல அம்பேத்கர் ஜெயந்தி 14th வந்து மினி விதான சௌதால அரசு சார்பில் அந்த ஜெயந்தியை நடத்துறத பத்தி பெருசா பேசினுங்கிறாங்க. ஆனா 18/11/2024 15,05,000 ரூபாய் அங்க இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டியினுடைய பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, சிமெண்ட் சிலை கிராக் விட்டுட்டு உடைஞ்சிட்டு இருக்குது. அது
அதை சும்மா மேல பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த சிலைய பிரான்ஸ் சிலையா மாத்தணும் அப்படின்னு சொல்லி 15,05,000 ரூபாய் அரவிந்த் கவுடா அப்படின்றவனுக்கு டெண்டர் விட்டுக்கிறது ஆர்டிஐல ரெசல்யூஷன் புக்ல எங்க கிட்ட இன்னைக்கு இருக்குது. ஆனா 10 நாளுக்கு முன்னே போய் கமிஷனரை பார்த்தோம். நீ அம்பேத்கர் ஜெயந்தி அன்னைக்கு அதை அதுக்குள்ளே ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால அந்த ஃபைல் கூட போயிருக்குது. டெப்டி கமிஷனர் தான் இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர் அங்க. அதனால மண்டே டெப்டி கமிஷனர் கோலார் அவரை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் சார்பா அந்த சிலையை என்ன பண்ண போற பணம் ஆயிடுச்சு. அவன் இன்னொருத்தனுக்கு சப் லீஸ் விட்டுக்கிறான், சப் கான்ட்ராக்ட். இவன் எவனோ அரவிந்த் கவுடாக்குன்னு விட்டு அவன் யாரோ முஸ்லீம் கூத்துக்கிறான், கூத்துட்டு அவன் காசு வாங்கிட்டுக்கிறான். ஆனா அந்த 15,05,000 ரூபாய் 15,05,000 ரூபாய் சாப்பிட்டுக்கிறான். முனிசிபாலிட்டில இருந்து ஃபண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஃபண்ட் போயிடுச்சு. இன்னைக்கு இந்த ஊர்ல இப்ப இதுக்கு யார் பதில் சொல்லணும்? 15,05,000 ரூபாய் இது நம்ம ஒன்னும் சும்மா சொல்ல, ரெசல்யூஷன் அவன் கொடுத்துக்கிற சர்டிஃபைடு காப்பியில இருக்குது. ரெசல்யூஷன்ல இன்னைக்கு அவன் எடுத்துட்டுக்கிறான், ஃபண்ட் ஒர்க் ஆர்டு கொடுத்துட்டுக்கிறான். அந்த ஒர்க் ஆர்டர் எடுத்துன்னு போய் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டுக்கிறான். ஆனா இன்னைக்கு ஆயின் இருக்குது. அப்போ இதை பத்தி டெப்டி கமிஷனர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். நீங்க 14ஆம் தேதி வெண்கல சிலை வைக்கிறியா வைக்கிறது இல்லையா? அதுக்குள்ள அது ஒன்றும் ஒரே நாள்ல ஒரு வாரத்துல கூட வச்சிடலாம் ஃபண்ட் இருந்தா. அதை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம். நாம என்ன சொன்னோம் அன்னைக்கு? அப்படி இல்லைன்னு சொன்னா மிகப்பெரிய போராட்ட கருப்பு ஆர்ப்பாட்டம் செய்யணும்ட்டு. ஆனா இன்டைரக்டா இன்னைக்கு எஸ்பிக்கு இந்த ஊர் எம்எல்ஏ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் கருப்பு கொடி காட்டுறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால போலீஸ் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு. கண்டிப்பா நான் கருப்பு சட்டு போடுறது கேரண்டி. அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றோமோ என்ன பண்றோமோ அது வேற. ஆனா அத கருப்பு துணி போட்டுன்னு பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு இந்த மாட்டி நம்ம மாலை போடுறது அப்படின்னு சொல்றது. ஏன்னா இந்த மிரட்டல் உருட்டல் இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் இது இல்லை. அதுக்காக நம்ம வீணா பிரச்சனை பண்றதுன்னு இல்லை. டெப்டி கமிஷனர்கிட்ட இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். 15,05,000 ரூபாய் துண்டுக்கிறான். இப்போ நம்ம இன்னும் சேவ் கேஜிஎஃப் கோர்ட் நடவடிக்கை எல்லாம் போல. நம்ம ஃப்ரீலா நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணா என்னென்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அந்த மாதிரி வேலைகளை கூட நம்ம செய்யறோம் அப்படின்றத கூட இன்னைக்கு சொல்லின்னு மண்டே எவ்வளோ பேரால வர முடியுமோ கோலார் டிசியை மீட் பண்றதுக்கு வர்றதுன்றது ஒரு ப்ரோக்ராமு. அதை பண்ணலாம். வெட்னஸ்டே எஸ்டேட் ஆஃபீஸர் சொர்ணபவன் சிஎஸ்ஓ கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கின்னு இருக்கிறேன். அங்க நாம இந்த வீடை பத்தி பேசுவோம். அடுத்த கட்டம் ஜிம்கானா அம்பேத்கர் ஸ்டேடியம் கீ அவர் வாங்கிக்கிறார். இப்ப திருப்பி அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டுக்கிறாங்க. அது நீ இம்மிடியட்டா அந்த கிரவுண்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த சம்மர்லயே அங்க ஒரு பெரிய மேட்ச் நடத்துற மாதிரி ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை மீட் பண்றதுன்ட்டு ஒரு வெட்னஸ்டே அப்படி அவரை பார்க்கலாம். இந்த 2 ப்ரோக்ராம் இதுக்கு மதியத்துல நம்ம போறது நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனான்ஸ் இவ்வளோ தான், அது ஒன்றும் பெரிய நிதி திரட்டுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ வரைக்கும் நம்ம பண்ணணும். ப்ரோக்ராமுக்கு ஒரு சார்ட்டை கொடுத்துட்டா நாங்கள் அதுக்கு ஷெட்யூல் பண்ணி டிஎஸ்பி கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிக்கினேன். ஏன்னா நம்மளுக்கு ஆட்டோ மைக்கெல்லாம் வேணும், அதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மீது சுருக்கமாக ஒரு ப்ரோக்ராம் சார்ட்டை சொல்லிட்டிங்கன்னா அது மேலே நம்ம முடிக்கலான்றது